எலும்பு ஈரல் குழம்பு செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், வாசனை பட்டை 2 துண்டு, கிராம்பு 2 துண்டு, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 6 பல், தேங்காய் துருவல் 1 கையளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 3, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 5 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டீஸ்பூன், எலும்பு ஈரல் இரண்டும் சேர்ந்து அரை கிலோ. முதலில் எலும்பு ஈரல் இரண்டையும் நன்றாக சுத்தம் செய்து குக்கரில் போடவும். பிறகு சின்ன வெங்காயம் 4, தக்காளி 1, மஞ்சள் தூள், சோம்பு தூள், இஞ்சி பூண்டு விழுது குக்கரில் போட்டு 3 விசில் வந்தவுடன் இறக்கவும். வடைச்சட்டி நன்கு காய்ந்த பிறகு நல்ல எண்ணெய் 2 ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், பின்பு பட்டை 2 துண்டுகள், கிராம்பு 2, கசகசா அரை டீஸ்பூன், அனைத்தையும் போட்டு கிண்டவும். பின்பு சின்ன வெங்காயம் 5, பூண்டு 4 பல்கள், இஞ்சி சிறிய துண்டு, அனைத்தையும் போட்டு நன்கு வதக்கவும். தேங்காய் துருவல் 5 டீஸ்பூன் போடவும். நன்றாக வதக்கி ஆற வைத்து மிக்சியில் போட்டு அரைக்கவும். இந்த பதம் போல அரைக்கவும். பிறகு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் 4 ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், வாசனை பட்டை 3 துண்டுகள், கிராம்பு 2 துண்டு, பிரியாணி இலை 1, நறுக்கிய வெங்காயம் 1 கையளவு போட்டு நன்றாக வதக்கி அனைத்தையும் நன்றாக வதக்கவும். 2 தக்காளி போடவும்.
பின்பு குக்கரில் வைத்த எலும்பு ஈரலை போடவும். பிறகு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவைக்கு போட்டு நன்றாக கிளறி விடவும். பின்பு 15 நிமிடம் கொதிக்க விடவும். நன்கு கொதித்ததும் மிக்சியில் அரைத்த மசாலாவை போடவும். பின்பு நன்றாக கிளறி விட்டு மூடியை மூடவும். 5 நிமிடங்கள் கழித்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கவும். இதுபோல் மேலும் சுவையான ரெசிபிகளை பார்க்க நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.